இன்றைய தினம் தஞ்சை மண்டலத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் சென்னையிலே நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய மாநில பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் 7 மண்டலங்களாக பிரித்து ஆலோசனை கூட்டங்களை நடத்த சொல்லி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த ஆணைக்கிணங்க இங்கு 8 மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து இயக்கத்தினுடைய பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இயக்கத்தினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் குறித்து கண்டறிந்து அதற்கான வேட்பாளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 மாவட்டத்தில் இருந்து சுமார் 500க்கும் அதிகமானவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களிடம் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த கருத்து கேட்பின் அடிப்படையிலே பல்வேறு மாவட்டங்களிலே சீரமைப்பு செய்யக்கூடிய வகையிலே நிர்வாக மாற்றங்களும் இருக்கிறது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட 10 அணிகளுடைய நிர்வாகிகளும் புதிதாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 2 மாத கால அவகாசம் கொடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியிலே அனைத்து பகுதிகளிலும் கிளைகளை தொடங்க வேண்டும். தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உள்ளவைகளை பயன்படுத்தி இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபட வேண்டும் என்ற ஆலோசனை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது தேசத்தினுடைய நலன் கருதி, மாநிலத்தினுடைய நலன் கருதி பல்வேறு தீர்மானங்கள், நீட் தேர்வு, காவிரி பிரச்சனை போன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். நீட் தேர்வுக்காக கடந்த பல்லாண்டு காலமாக இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய மாணவர்கள், பல்வேறு மாநில அரசுகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்ற அடிப்படையில ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லி ஜந்தர் மந்தரிலே சிஜேபி எனக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததன் அடிப்படையில அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை அது ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொண்டு நீட் தேர்வு முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக தொடர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக சொன்னால் கிராமப்புற மாணவர்கள், விவசாய கூலி தொழிலாளருடைய குடும்பங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் மருத்துவர் ஆகுவதற்கு இந்த நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே நீட் தேர்வில் முதலாவதாக தற்கொலை செய்து கொண்டிருந்த அனிதா எனும் மாணவனுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் கூற சென்றவர்கள் 400 என்ற அடிப்படையில அந்த நீட் தேர்வுடைய தாக்கத்தை குறித்து முழுமையாக அறிந்த அடிப்படையில அந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் இங்கே தீர்மானமாக வடிக்க இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த கல்வி என்பது ஏற்கனவே மாநில பட்டியலிருந்து ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இது போன்ற அவலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்கும் என்ற அடிப்படையில அந்த மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதும் நீட் தேர்வு விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். நேற்றைய வேளாண்மைத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லிட்டாரு. அது ஒன்றும் இல்லை. அவர் நேற்றைய தினம் காலையில வேளாண்மைத்துறை பட்ஜெட் சம்பந்தமாக ஒரு ஆய்வு கூட்டத்தில் இருந்தது. காலதாமதாக வந்தார். அதனால அது பேரு முன்ன பின்னங்கிறது இல்லை. அது நேற்று அறிக்கையில சொல்லிட்டார். சீனியாரிட்டி அடிப்படையில ஒரு பேரு முன்ன இருக்கு, எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா நேற்று அந்த செய்திகள் வந்த பிறகு அமைச்சரே போன் செய்து என்னன்னா கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு, அது கூட இப்படி ஒரு செய்தியை போட்டாங்கன்னு அவர் சிரிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. நிச்சயமாக அப்படி ஒரு வேறுபாடு எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. அது ஒரு செய்தி, அது மறுப்பு கொடுத்துட்டார். இல்ல, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து பாபநாசம் தொகுதி சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை விடுத்ததோடு அதனுடைய தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டத்தை 2ஆக பிரித்து கும்பகோணத்தை தலைமையிலாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அதற்கான காரண காரியங்களை அவற்றை விளக்கி கூறியதோடு அப்போது அவர் கொடுத்த பதில் என்று சொன்னால், இந்த இருக்கக்கூடிய நிதிநிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில அப்படி ஒரு அறிக்கை வருவதற்கான வாய்ப்பு குறைவு. வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக தஞ்சை 2ஆக பிரித்து
கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக அதுக்காக குரல் இல்ல அவரு அந்த மது அந்த துறையை பார்க்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை பத்தி மிக தெளிவாக சொன்னார். ரெஸ்டோ பார் கொண்டு வரும் நான் எங்கேயுமே சொல்லல. ஏற்கனவே அமைச்சர் கொள்கை முடிவு, இந்த அரசோட கொள்கை முடிவு டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில 717 கடைகள் குறைச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் குறைக்கிறதுக்கு அதை இன்னும் மது இல்லாத மாநிலம் ஆக்குவது ஒரு முடிவும் அந்த அரசு எடுக்கும். அந்த இடம் அவர் ஒரு 5-6 ஆப்ஷன் என்னெல்லாம் குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. சுகாதார கேடு, இந்த குடிச்சு நடுரோட்டில் படுத்து வருவது போன்ற நிகழ்வுகளுக்கு அதாவது குறைக்கிறதுக்கான வழி தானே, அதுக்கு மாற்றத்துக்கான வழி தான் சொன்னாங்க. அது எதுவுமே டிக்ளேர் பண்ணல. அது அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படல. இல்ல கடந்த வரக்கூடிய 5ஆம் தேதி சட்டமன்றத்தினுடைய நிதிநிலை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. கடந்த ஆட்சி அமைந்தது முதல் அன்று இன்று வரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தினம்தோறும் ஒரு துறையாக அழைத்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஆய்வுக் கூட்டத்தை சிறுபான்மை நலத்துறையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற நான் சிறுபான்மை சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அவருடைய தேவைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்து வைத்திருக்கும். ஏனென்று சொன்னால் குறிப்பாக கிறிஸ்துவ, முஸ்லிம், புத்த, சிக்கிஸ், பார்சி போன்றவர்கள், அதேபோல மொழிவாரி சிறுபான்மையினர் கன்னடா, தெலுங்கு, மலையாளம், சௌராஷ்டிரா, மராத்தி போன்றவர்களாம் ஒரு 12 குழுக்களுடைய அமைப்பு தான் இந்த சிறுபான்மை நலத்துறை என்பது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான நிதியில் ஒதுக்கப்படக்கூடிய தொகை மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து எந்தெந்த இடங்களெல்லாம் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதை குறித்து ஆய்வு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல நிதியமைச்சர் அவர்களிடத்திலும் நிதித்துறை செயலாளர்களிடத்திலும் எங்களுடைய பரிந்துரை அளித்திருக்கிறோம். நிச்சயமாக வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில மகிழக்கூடிய வகையில் சில அறிவிப்பு நிச்சயமாக தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரைக்கும் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பணி. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவுக்கு காலை 9:30 மணிக்கெல்லாம் அலுவலகத்திற்கு வந்து மாலை வரை இருந்து செல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாள் என்பது ஒரு பொருட்டல்ல. இருந்தாலும் பணிகள் மிகவும் சிறப்பாக செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் கூட அனைத்து அமைச்சர்களிடத்தில் உரையாடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய நோக்கம் குறித்தும் எந்த திசை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பது குறித்தும் ஊழல் இல்லாத, லஞ்சமில்லாத ஆட்சியை நடத்த வேண்டும் என்பது குறித்தும் சிறந்த ஆட்சி தர வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எல்லாம் வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். மிக சிறப்பான முறையில் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது.